தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் தற்போதும் மௌனம் காப்பது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர், தமிழகத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரை குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டும் முதலமைச்சர் மௌனம் காப்பது ஏன் என்று வினவினார். திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தை கைவிடுவது ஏன் என்றும், இந்த திட்டத்தால் குடிமைப்பணி தேர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு அரசின் நிதியுதவியுடன் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வேலைவாய்ப்பு பெற்று வந்தனர் என்றும் குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்ந்து நிலவி வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதோடு தொழில்துறையினர், விவசாயிகள் என பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டு வருவதாக உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். பேரவைத் தலைவர் அவர்களே, சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டாரு. எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க.